வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டிப். இன்றைக்கி நாம் அத்தை பொண்ணு அம்மு அப்படின்ற கதையில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த கதை உங்களுக்கு புரியும். இந்த கதையோடைய பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சரி வாங்க இப்போ பார்ட் 2 வீடியோவுக்கு போகலாம். நான் போன பகுதியில் என்னுடைய அத்தை பொண்ணு அம்மு அவளுடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன். நான் இழுத்துக்கிட்டே அந்த கோர்ட்டை விட்டு வெளியே போனேன். வெளியே இருந்த என்னுடைய கார்கிட்ட அவளை கூட்டிகிட்டு போனேன். அப்போது என்னுடைய கையை அம்மு தட்டி விட்டா. தட்டி விட்டுட்டு அவளே காரை திறந்து முன் சீட்டில் அவளே ஏறிக்கிட்டா. அவளுடைய மூக்கை சிந்தி விட்டுட்டு அவள் என்னை பார்த்துட்டு அவளுடைய வயிற்றை பிடித்து கொண்டு, பசிக்குது, காலையில் வெறும் ஹார்லிக்ஸ் மட்டும்தான் குடித்தேன், எங்கேயாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாமா, ப்ளீஸ்டா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சலோட என்கிட்ட அப்படியே கொஞ்சி கேட்டா. எனக்கு அவளை பார்த்ததும் அல்றதா சிரிக்கிறதுனாலே எனக்கு புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டா. ஆனால் இப்போது திடீர்னு பசிக்குதுடா மாமா, சாப்பிட கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறா. இவளை பற்றி நான் என்ன நினைக்கிறதுனே எனக்கு புரியல. என்னடா நிமிஷத்துக்கு மாறிட்டுருக்காளே. அதுவும் இப்போது இவள் குழந்த போல் மாறி என்கிட்ட கெஞ்சலுடன் அப்படியே கொஞ்சிக்கிட்டே மாமா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம அத்தை பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தலையை அசைச்சிட்டு அப்படியே வண்டியை கிளப்பினேன். நான் அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போது காரின் முன்புறம் இருந்த கண்ணாடியில் என்னுடைய தேவதை, என்னுடைய அத்தை பொண்ணு அம்மு அவளுடைய முகத்தோரணையை அப்படியே சரி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே அவள் அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா. தொணன்னு அவள் பேசிக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்போது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இப்போது அவள் அமைதியாக அப்படியே அவள் மேக்கப் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே ஏதோ பேச ஆரம்பித்தா. நான் அவள் பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லி சமாளித்தேன். அவளுடைய குழந்தை போன்ற சேட்டைகளை ரசிக்கும் மனநிலையில் நான் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அவள் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டா. அதனால் நான் அதிலிருந்தே மீண்டு வரல. அதனால் நான் அவள் பேசின பேச்சுக்கு எல்லாத்துக்கும் நான் ஊன்னு மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது அமைதியாக நான் காரை ஓட்டிகிட்டு போனேன். அப்படி காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போனேன். அப்படி நான் யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்ட திடீர்னு என்னுடைய மனைவி அம்மு திடீர்னு டேய் மாமா வண்டியை நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துனா. நான் அவளுடைய கத்துக்கே அப்படியே பயந்து போய் ஏதோ ஆச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் டக்குன்னு பிரேக் அடித்தேன். பிரேக் அடித்து காரை நிறுத்திட்டு நான் அவளை பார்த்து என்னட்டி ஆச்சு அப்படின்றது போல் நான் அவளை பார்த்தேன். அப்போது அவள் பதில் சொல்லாமல் டக்குன்னு கார் டோரை திறந்து அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பித்தா. நான் அப்போ தான் கவனித்தேன். அப்போது அவள் எதை நோக்கி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவனித்தேன். அப்போது என்னுடைய அம்மு அவள் ஒரு ஹோட்டலை நோக்கி தான் போயிட்டு இருந்தா. அதுவும் அவள் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு தான் வேகமாக நடந்து போயிட்டு இருந்தா. என்னையும் அறியாமல் எனக்குள்ள கொஞ்சம் கோபம் வந்துச்சு. இருந்தாலும் அவளுடைய பசியை நினச்சி எனக்கு கொஞ்சம் பாவமாகவும் என் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பும் வந்துச்சு. என்னுடைய உதட்டில் இருந்து சிறு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்போடு நான் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நான் அப்படியே காரை விட்டு இறங்கி நான் அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அப்போது அவள் ஒரு டேபிளில் உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவள் நான் வருவதற்காக அவள் காத்துக்கிட்டு இருந்தா. அவள் உணவை ஆர்டரே பண்ணல. நான் தான் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் அவளுக்கு முன்னாடி உக்காந்தேன். அப்படி உக்காந்ததுக்கப்புறம் அவள் அம்மு என்னை பார்த்துட்டு நீ என்ன சாப்பிட போகிற மாமா அப்படின்னு கேட்டா. நான் அவளை பார்த்து தலை அசைச்சி எனக்கு டீ போதும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் அது போதுமா உனக்கு, நிஜமா இது போதுமாடா அப்படின்னு கேட்டா. நான்
போதும்டி அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய அத்தை பொண்ணு அம்மு என்னை பார்த்துட்டு, ஓ, உனக்கு டீ மட்டும் போதுமா, சரி விடு, ஆனால் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மெனு கார்டை எடுத்துட்டு அதில் இருக்க உணவு வகைகளை லைனாக ஆர்டர் செய்ய ஆரம்பித்தா. அப்போது தான் நான் கவனித்தேன். அப்போது நிறைய ஐட்டங்களை வந்து அவள் வந்து ஆர்டர் செஞ்சா. நான் அந்த ஐட்டங்களை பார்த்து அப்படியே வாய் பிளந்தேன். ஏன்னா அவள் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, நண்டு, காடை, கௌதாரி, சூப்பு, ஆம்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல ஐட்டங்களை அப்படியே அணிவகுத்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவள் அப்படியே சிக்கன் பிரியாணி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தா. அப்போது அவள் என்னை பார்த்துட்டு, சூப்பராக இருக்கு மாமா, நீயும் சாப்பிடு அப்படின்னு வந்து கொஞ்சலாக என்கிட்ட வந்து சொன்னா. நான் அவளை பார்த்து, அதெல்லாம் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தலையசைச்சேன். நான் மறுத்ததும் அவள் அதிலிருந்து ஒரு வாய் சிக்கன் பிரியாணி எடுத்து, இதில் ஒரு வாய் சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி அள்ளி என்னுடைய வாய்க்கிட்ட வந்து கொண்டு வந்தா. நான் அப்படியே நிமிர்ந்து என்னுடைய அத்தை பொண்ணு அம்முவோட முகத்தை பார்த்தேன். அவளுடைய பேச்சில் கொஞ்சலும் அவளுடைய எண்ணத்தில் அன்பும் எனக்கு வந்து தெரிஞ்சது. அவளுடைய அன்பை பார்த்து அப்படியே நான் வியந்து போனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அவள் நம்மக்கிட்ட டைவர்ஸ் கேட்டா. ஆனால் இப்போது நமக்கு கொஞ்சிக்கிட்டே எனக்கு வந்து சாப்பாடு விட்டுறாளே, என்ன பொண்ணு இவ இப்படி இருக்காளே அப்படின்னு வந்து நான் யோசித்தேன். அப்போது தான் எனக்கு புரிஞ்சது, என்னுடைய மாமா அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னுடைய மாமா, அதாவது அவளுடைய அப்பாவுக்காக இவ வந்து என்ன வேணால் செய்வா. அதனால தான் அவளுடைய அப்பாவுக்காக தான் டைவர்ஸ் வாங்க போயிருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெளிவாக புரிஞ்சது. நானும் அவள் வந்து ஊட்ட வந்ததை நானும் அப்படியே வாய் திறந்து அந்த சாப்பாடை வந்து வாங்க ஆரம்பித்தேன். நான் வேண்டான்னு சொன்னாலும் அவள் கேட்காம அதிலிருந்து ஒரு வாய் அப்படியே அள்ளி என்னுடைய வாயில் வந்து திணிச்சா. நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போது அவள் ஒரு பெரிய ஏப்பம் ஒன்றை விட்டு முழுவதுமாக சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நிறுத்திட்டா. அதுக்கப்புறம் பேரர் பில்லை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாரு. அப்போது நான் வெளியே வரும்போது அந்த பில்லை கட்டிட்டு அப்படியே வெளியே வர ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய செல்ஃபோன் வந்து சினுங்கியது. நான் அப்படியே ஃபோனை எடுத்து காதுகிட்ட வந்து கொண்டு போனேன். அப்போது 2 வார்த்தைகள்லேயே நான் வந்து ஃபோனை பேசி முடித்தேன். அப்போது என்னுடைய வீட்டிலேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட, இல்லை, என் கூட தான் இருக்கா, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் காலை வந்து பேசி முடித்தேன். பேசி முடிச்சுட்டு நான் என்னுடைய அத்தை பொண்ணு அம்முவை மேலும் கீழும் பார்த்தேன். அப்போது நான் அவளை பக்கத்தில் இருக்க ஒரு துணி கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அழகாக ஒரு சுடிதார் வந்து வாங்கி கொடுத்தேன். நான் அந்த சுடிதாரை வந்து வாங்கி கொடுத்து அவகிட்ட வந்து அதை போட்டுட்டு வர சொன்னேன். அப்போது அவள் வந்து என்னை பார்த்தா. அவளுடைய குழந்தைத்தனம் அப்படியே மறைந்து போய் அவள் கோவமாக என்னை பார்த்தா. என்ன இவ கோவமாக நம்மளை பார்த்து முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளை பார்த்தேன். அப்போது என்னுடைய அத்தை பொண்ணு அம்மு என்கிட்ட, எனக்கு தெரியும்டா நீ இதை தான் சொல்லுவேன்னு, அதனால தான் நான் டைவர்ஸ் கேட்டேன். என்னோட அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாருடா, நீ பட்டிக்காட்டு ஆள் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஆனால் நான் அதை நம்பலை. ஆனால் நீ இப்போ ப்ரூவ் பண்ணிட்ட பாரு, நான் இப்போ மாடர்ன் சாரீ போட்டுட்ருக்கேன். ஆனால் உனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே நீ இப்போது சுடிதார் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். அவளுடைய பேச்சை கேட்டதும் எனக்கு செம கோவம் வந்துச்சு. என்ன இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் யோசனைக்கு பிறகு நான் எனக்குள்ளே இருக்க கோவத்தை தணிக்க முயற்சி செஞ்சேன். நான் என்னுடைய அத்தையை பற்றி நினச்சேன். என்னுடைய அத்தை அவள் ரொம்ப அழகானவ, அதே மாதிரி என் மேலே ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இருக்கவ. அதாவது என்னுடைய மனைவி, அதாவது என்னுடைய அத்தை பொண்ணோட அம்மாவை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவளை நினச்சி பார்த்தேன். அவளுடைய உணர்வுகளை வந்து நினச்சி பார்த்தேன். அவள் என் மேலே எப்போவுமே பாசமாக இருப்பாள். அவள் தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினதும் அவள் தான். அவளை பற்றி நினச்சிக்கிட்டே நான் அத்தை பொண்ணை வந்து விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய கோவத்தை வந்து அடக்கி கொண்டேன். நான் அடக்கிக்கிட்டு என்னுடைய அத்தை பொண்ணு அம்முவை பார்த்து எதுவுமே பேசலை. நான் அவளை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருந்தா அந்த சுடிதாரை போடு, இல்லைனா விடு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள் கையில் அந்த சுடிதாரை கொடுத்துட்டு அப்படியே விடுவேன
நான் அப்படியே அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போய் நான் காரில் ஏறி கார் முன் சீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டேன். அப்போது நான் போவதையே பார்த்துக்கிட்டு இருந்த என்னுடைய அத்தை பொண்ணு அம்மு அப்படியே நான் சொன்னதையெல்லாம் கண்டுக்காம அப்படியே அலட்சியமாக அந்த ட்ரெஸ்ஸை கையில் பிடிச்சிக்கிட்டே அப்படியே அந்த கேரி பேக்கை கையில் பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடந்து வந்தா. அப்போது எதிரே தெரிந்த ஒரு கண்ணாடியில் அவளுடைய முகத்தை வந்து பார்த்தா. அது ஒரு ஆள் உயர கண்ணாடி. அதில் அவளுடைய உருவத்தை பார்த்தா. அப்போது தான் அவளுக்கு தெரிஞ்சது, தன்னுடைய அப்பா காலையில் இவளுக்கு எடுத்து கொடுத்த அந்த மாடர்ன் ட்ரெஸ், அந்த மாடர்ன் saree, அந்த மாடர்ன் saree இவ கட்டியிருந்தா. இப்போது அந்த சாரியில் இவ கொஞ்சம் அநாகரிகமாக தெரிஞ்சா. அப்போது தான் அவளுக்கு புரிஞ்சது, காலையில இருந்து இவளை தன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தும் இவளை ஏதோ உற்று உற்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒத்து பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இவளுடைய அழகை பற்றி தான் பேசுகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமாக காலையில் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போது தான் அவளுக்கு புரிஞ்சது, இவளுடைய அநாகரிகத்தை பற்றி தான் அவங்களாம் நினச்சி பேசியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே அவளை கண்டு கொஞ்சம் வெக்கமாக தலைகுனிவாக இருந்தது. ஏன்னா இவ இதுக்கு முன்னாடி மாடர்ன் ட்ரெஸ் வந்து போடுறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவ தன்னுடைய கணவன், அதாவது நான் அவளுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அவள் வந்து போட மாட்டா. ஆனாலும் நான் அவளுக்கு டீசெண்டான மாடர்ன் ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பேன். அதுவே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போது தன்னுடைய அப்பா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் சாரியை அணிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கே வந்திருக்கா. ஆனால் அவள் கட்டியிருந்த மாடர்ன் சாரி அநாகரிகமாக இருந்தது கூட அவளுக்கு தெரியல. ஏன்னா தன்னுடைய அப்பா மீது அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கவ தான் என்னுடைய அத்தை பொண்ணு அம்மு. அந்த அத்தை பொண்ணு அம்முவுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு தான் தன்னுடைய அப்பா வந்து நினைக்கிறாரு அப்படின்றத அவள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் இப்போது தன்னுடைய அப்பா அநாகரிகமாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுத்துட்டாரே அப்படின்றத நினச்சிக்கிட்டு அவள் வெக்கப்பட்டு தலைகுனிவோடு சட்டென நான் கொடுத்த சுடிதாரை எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போனாள். அங்கே போயிட்டு நான் கொடுத்த சுடிதாரை அப்படியே அணிஞ்சிக்கிட்டு அதை பார்த்து அந்த அழகை பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியே வந்தா. நான் அப்படியே மனம் குழம்பி நான் வந்து காரில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த ஆடையை போட்டுக்கிட்டு தன்னுடைய அப்பா ஏன் இப்படி பண்ணாரு, தன்னுடைய அப்பாவுக்கு என் மேலே என்ன கோவம், ஏன் இப்படி பண்ணுறாரு, ஆனால் காலையில் saree கட்டிட்டு வரும்போது நல்லா இருக்கடா செல்லம் அப்படிலாம் சொன்னாரே, ஆனால் இப்போ ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்விகளோடு அப்படியே நடந்து அப்படியே நான் உக்காந்துட்டு இருக்க காரை நோக்கி அப்படியே நடந்து வந்தா. அப்போது நான் அவளை பார்க்காமலேயே சீக்கிரம் ஏறு, நேரமாயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது என்னை திரும்பி பார்த்தா. என்னை பார்த்துட்டு மாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டா. நான் அவள் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் அவளுடைய முகத்தை கூட திரும்பி பார்க்கல. நான் வேகமாக காரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது அவள் திரும்பவும் வந்து என்னை கூப்பிட்டா. நான் அப்போது சரின்னு சொல்லிட்டு அவள் பக்கம் திரும்பினேன். அப்போது நான் வாங்கி கொடுத்த சுடிதார் போட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்படியே நான் வாய்ப்பிலேருந்து அவளை ரசிக்க தொடங்கினேன். அவளுடைய அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன். அப்போது நான் என்னுடைய அம்முவை அப்படியே வாய்ப்பிலேருந்து ரசிக்கிறத அவளும் பார்த்தா. பார்த்துட்டு என்னை பார்த்து வாயை மூடு மாமா, கொசு உள்ளே போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தா. நான் அவளுடைய சிரிப்பை ரசித்தபடியே நான் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது என் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு என்கிட்ட, சூப்பர் மாமா, இந்த சுடிதார் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோ ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச கலராக வாங்கியிருக்கேன் மாமா, சூப்பர் மாமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுடைய பர்ஸிலிருந்து அப்படியே ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்து அப்படியே அந்த லிப்ஸ்டிக்கை வந்து போட ஆரம்பித்தா. அப்போது நான் அவளுடைய அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது என்னை பார்த்துட்டு, என்ன மாமா சைட் அடிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டா. நான் எதுவுமே பேசாமல் காரை வந்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அப்போது என்கிட்ட திரும்பவும் வந்து கேட்டா, என்னடா சைட் அடிக்கிறியா, எதுவுமே பேச மாட்டேங்கிற,
அப்படின்னு வந்து சொன்னான். நான் என் மனசுக்குள்ளே நாம் தான் தப்பு எதுவும் பண்ணலையே, நம்மளோட பொண்டாட்டியை தானே நம்ம சைட் அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அவளை பார்த்து ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையசைச்சேன். அப்போது அவள் என்னுடைய தோளில் கையை போட்டா. கையை போட்டு அப்படியே என்னை கட்டிக்கிட்டு என்னுடைய தோளில் வந்து சாஞ்சிக்கிட்டு குறும்புடா மாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சினுங்கிக்கிட்டே என்னை பார்த்தா. நான் அவளை பார்த்தேன். அப்போது அவளுடைய கண்களில் ஒரு வெக்கம் வந்து தெரிஞ்சது. ஆனால் என்னுடைய கண்களில் லேசான எரிச்சலும் கோபமும் கொண்டு நான் அவளுடைய அழகை வந்து ரசிக்க ஆரம்பித்தேன். சட்டென அவள் என்னுடைய தோல்லேருந்து எழுந்து அப்படியே விலகி உக்காந்தா. என்னுடைய அத்தை பொண்ணு அம்மு சட்டுன்னு என்னை விட்டு விலகி உக்காந்ததும் எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு. என்ன இவ சட்டுன்னு விலகி போயிட்டா, இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட அன்பாக கொஞ்சலோடு தானே பேசிக்கிட்டு இருந்தா, ஆனால் திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு, என்ன நிமிஷத்துக்கு மாறிட்டு இருக்கா, ஒரு சில சமயம் அன்பாக பேசுகிறா, ஒரு சில சமயம் கோபமாக பேசுகிறா, இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே, குழந்த போல் பண்ணிகிட்ருக்காளே. இதனால தான் இதுக்கு முன்னாடி நான் கோர்ட்டில் என்னுடைய மனைவி அம்மு ஒரு குழந்தை போல் அப்படின்னு வந்து சொன்னேன். அதே மாதிரி தான் அவள் திரும்ப பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருந்தா அவள் மாறி இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இப்போதும் அவள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருந்தா. நான் அதை பற்றி நினச்சிக்கிட்டே கார் ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போது கதையை என்னுடைய அத்தை பொண்ணு அம்முவோட கோணத்துலேருந்து பார்க்கலாம். நான் என்னுடைய மாமாவை அன்போடு இப்போ வந்து என்னுடைய மாமா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு என்னுடைய அப்பா மீது கோபம் வந்துச்சு. என்னுடைய அப்பா காலையில் எதுக்கு அந்த மாடர்ன் சாரீ எடுத்து என்கிட்ட கொடுத்து அதை வந்து போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். நான் யோசிச்சுக்கிட்டே பேசாமல் அப்பாவுக்கே கால் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோனை பர்ஸில் இருந்து எடுத்து அவருக்கு வந்து ஃபோன் போட்டேன். ஆனால் என்னுடைய ஃபோனை அவர் எடுக்கவே இல்லை. நான் நிறைய டைம் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவர் என்னுடைய ஃபோன் காலை வந்து எடுக்கவே இல்லை. எனக்கு செம்ம கோபம் வந்துச்சு. என்னடா இவர் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணேன். ஆனால் என்னுடைய ஃபோன் காலை இந்த முறை அவர் கட் பண்ணிட்டாரு. அப்போது நான் யோசித்து பார்த்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னுடைய அப்பா சொன்னது போல தானே கோர்ட்டில் சொன்னேன். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதே மாதிரி தானே சொன்னேன். எனக்கு என்னுடைய மாமாவை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை, அதாவது என்னுடைய கணவரை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இருந்தாலும் என்னுடைய அப்பாவுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்காக தான் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் அவர் சொன்னது போல தான் கோர்ட்டில் வந்து சொன்னேன். நான் என்ன தான் சொன்னாலும் இப்போது நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அப்பா மீது ரொம்ப கோபமானேன். இப்போது கதையை என்னுடைய மாமா கோணத்துலேருந்து பார்ப்போம். நான் என்னுடைய மனைவி அம்முவை வந்து பார்த்தேன். அவள் கொஞ்சம் கோபமாக எதை பற்றியோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவள் என்னத்தை இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை பார்த்து அம்மு அப்படின்னு வந்து கூப்பிட்டேன். அப்போது அவள் ஒரு சிரிப்போடு என்னை திரும்பி பார்த்தா. நான் அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவளும் நான் அவளை தான் ரசிக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவளும் வெக்கப்பட ஆரம்பித்தா. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கதை வேணும்னா அந்த கதைக்கு உங்களோட பேர் எதுனா போடணுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றி பேசுங்க. நன்றி.